வணக்கம். நான் ஸ்ரீலங்காலேருந்து ஜோயல் பேசுகிறேன். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்குது. எல்லாம் விறுவிறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு 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 மனிதனாக விறுவிறுப்பாக பார்க்க காரணம்னு சொன்னால், அதில் நம்மளுடைய நாளாந்த ஒரு மனிதன் எவனமாக தன்னுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு போகிறது, அதே போல் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கிட்டத்தில் நான் ஸ்டேட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நான் இந்த ஓவியாவுக்கு நடக்கிறதான சில காரியங்கள் நம்ம லைஃப்லேயே கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உண்மையாக இருக்கிறவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. அதே மாதிரி தான் அவளுக்கும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், அந்த இடத்துல 9 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரவங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த என்னென்னு சொன்னால் பாருங்கள், அவங்கள இந்த ஜூலி இருக்காங்க தானே, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ நல்ல பேர் ஒன்று இருந்துச்சு, நல்ல மதிப்பு ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கூட சப்போர்ட் பண்ணோம் அவள் செஞ்ச காரியங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டில். ஆனால் இப்போ அவளோட பேர் அதில் எந்தளவுக்கு கீழ்த்தரமாக அவள் இறங்குவாங்கிறத அவள் காட்டிட்டா. அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது சொன்னாக்கா அது எங்களுக்கு சொல்கிறதுக்கு அழகும் இல்லை. என்னென்னு சொன்னாக்கா, அவள் அவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறேன். நான் கேட்குற ரிக்வெஸ்ட் என்னென்னு சொன்னாக்கா, அதே போல் எல்லாருக்கும் உள்ள ரிக்வெஸ்ட் என்னென்னு சொன்னாக்கா, நீங்கள் திரும்பவும் அவங்களோட 2 பேரோட கன்வர்சேஷன் செஷனை போட்டு காட்டுங்க. கமெண்ட்ஸ் இருக்கு, நாங்கள் ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். நாங்கள் அங்கேருந்து அவங்க 2 பேரும் கதைச்சதை திரும்பவுமா இது காட்டுங்க. நீங்கள் அந்த மற்ற மேடம் இருக்காங்க தானே, காயத்ரி மேடம், அவங்க சொன்னாங்க தானே, சீராக தெரியாதுன்னு சொல்லிவிட்டு உள்ள எல்லா கேவலமான வார்த்தைகளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க தானே. மற்ற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தெரியும், ஆனால் சீராக மட்டும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க உட்கார ஸ்டைலு எல்லாம் பார்த்தாக்கா, இந்த தமிழில் சொல்லுவாங்க தோட்டக்காட்டு, அந்த ஸ்டைலில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ தயவு செய்து இது அவருக்கு ஒரு அநீதி நடக்கக்கூடாது. இது ஒரு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, அது என்னென்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு ஒரு ஃபேக்குங்கிற வந்துடும். அது இப்போயே நிறைய பேர் சொல்கிறாங்க, ஸ்கிரிப்ட் சொல்லித்தான் செய்கிறீங்க, நீங்கள் இந்தியில் நடந்த ப்ரோக்ராமை டப்பிங் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு சொல்லி காட்டணும். அதே போல் அங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ட் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் தான் நீங்கள் வெளியே காட்டுறீங்க, ஓவியம் நல்லா தான் காட்டுறீங்க இப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து விளங்கப்படுத்துங்க. இதில் எல்லா கிளிப்ஸும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதே போல் இது எதுவுமே ஒளியும் மறையும் இல்லை, நேர்மையாக நடக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் உங்களோட இருதயத்தின் கன்செஷன் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. நீங்கள் இது நாங்கள் கேட்டுக்கொள்ள ஒரு ரிக்வெஸ்ட். இது நல்ல ஒரு தீர்ப்பு நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி.